Hey Pookies, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு வந்து third day of திருவிழா. ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ பூ போடுறோம். ஸோ இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சாரீ அண்ட் கோல்டன் கலர் போடுறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போடுறேன். தட் இஸ் க்ரீன் கலர். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் வந்து ஒரு செம்மையான காம்பினேஷன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் இன்னைக்கு. ஸோ சீக்கிரமாக ஒரு குயிக்காக ஒரு கெட் ரெடி விட்டு பார்த்துட்டு கோயிலுக்கு போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டோனர், பிகாஸ் டோனர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோம். ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட் டோனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் டோனர் நம்ம வந்து இந்த சீரம் போட போகிறோம். டாட் அண்ட் கீயோடது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். என்னோட எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், டாட் அண்ட் கீயோடது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. தட் இஸ் நத்திங் பட் சன்ஸ்க்ரீன். யாருமே சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போகாதீங்க. பிகாஸ் இந்த சன்லைட்னால் சில பேர் எல்லாருமே டேன் ஆகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி யூவி டோவோட சன்ஸ்க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஸோ நான் இன்றைக்கி என்ன ப்ரைமர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மேபிலைனோட மாஸ்டர் ப்ரைமர். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். நான் சேம் மேக்கோட ஷேட் வந்து NC41. இது க்ரையான் ஐ ஷேடோ. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ண. ஜஸ்ட் இப்படி எடுத்து நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த மேபிலைனோட ஐலைனர் போல்டு லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து மேக்கோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது என்ன ஷேட் பார்த்திங்கன்னா NC41. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ மஸ்காரா. இது வந்து நான் நைக்காவில் வாங்கினேன், ரீசெண்டாக தான் வாங்கினேன், செம்மையாக இருக்குல்லண்ணா. இன்றைக்கி நான் என்ன லிப்ஸ்டிக் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான மினி லிப்ஸ்டிக் தான், லவ் சைல்ட் மசாபாலேருந்து. இட்ஸ் கம்ஸ் வித் 3 லிப்ஸ்டிக் காம்போ. சரியா, ப்ரைட்டான ஒரு பிங்க்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். நம்ம பேக்லலாம் நல்லா கேரி பண்ணிக்கலாம். ஈவன் இந்த ஸ்லிம் பேக், ஈவன் இந்த பாக்கெட் நம்ம இதெல்லாம் கேரி பண்ணிக்கலாம் இந்த லிப்ஸ்டிக்கை. ஸோ அதனால நான் இது வாங்கினேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் நான் வந்துட்டேன் மஸ்காரா. ஸோ இதில் வந்து என்னோடய ஃபேவரட்டான மஸ்காரா என்னதுன்னா இந்த மார்ஸஸோட மஸ்காரா தான். ஸோ இதில் வந்து 2 செக்ஷன் இருக்கும். ஒன் இஸ் ஃபார் லென்த்னிங் அண்ட் ஒன் இஸ் ஃபார் வால்யூம். ஸோ இந்த மஸ்காரா போட்டோன்னே முடிஞ்சு பாருங்கள் போட்டு. சரியா, ஸோ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ ஹேர் வந்து நான் ஜஸ்ட் கோம் பண்ணி கிளிப் மட்டும் நான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் நான் பண்ணல. பிகாஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். போன வீடியோவில் ஹோமம் காப்பு கட்டுறதுலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அம்மன் பூங்கரகம் வீதியுலா அப்புறம் கூழ் ஊற்றுறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் அபிஷேகம் முடிச்சுட்டு தீச்சட்டி ஏந்தி கரகம் வீதி உலாக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல கரகத்தை எடுத்து கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்து அப்புறம்தான் ஊரை சுற்றி வரும். அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கரகம் போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க மஞ்சள் தண்ணியை கரகம் தூக்கிட்டு வரவங்க காலில் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு கரகத்துக்கு ஆர்த்தி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லா வீட்டுகளுக்கும் சுற்றி வரும்.
கரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லைன்னா 7 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அதாவது ஒரு சில தெருவுக்கு ஒருத்தர், அடுத்த தெருவுக்கு இன்னொருத்தர்னு மாற்றி மாற்றி தூக்கிட்டு வருவாங்க. அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சாமி கூட ஊர்வலம் போயிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி சாமிக்கு பார்த்திங்கன்னா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி அழகாக அதுலேயே புடவை டிசைன் பண்ணியிருந்தாங்க. சாமி பார்க்கவே அழகாக இருந்தாங்க. இந்த மாலை பார்த்தீங்கன்னா ஈவினிங் தேர் ஊர்வலம் வர அம்மனுக்கு தான். இந்த பெரிய டபரால கூழ் தான் இருக்குது. ஸோ கூழ் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ அதை கூழ் மாதிரி கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள், அப்புறம் மகளிர் வழிபாடு மன்ற குழு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கரைச்சிட்டு இருந்தாங்க. எல்லா ஊர் மக்களும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக கோவிலுக்கு பணி செய்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சில கோவிலில் பார்த்திங்கன்னா கூழுக்கு கருவாட்டு குழம்பு ஊற்றுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் கூழுக்கு கருவாட்டு குழம்பு மாதிரியே காரக்குழம்பு ஊற்றுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கூழு கருவாட்டு குழம்பு இல்லைன்னா கூழு கார குழம்பு பிடிக்கும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கரகம் ஃபைனலாக ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ கோவிலுக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி கரகத்துக்கு ஆர்த்தி எடுத்து தான் கோவிலுக்குள்ளே அழைப்பாங்க. ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி கோவிலை சுற்றி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி முடிக்கும் போதும் கோவிலை சுற்றி தான் கரகத்தை கீழே வச்சாங்க. இறக்கி வச்சோடனே சாமிக்கு அவங்க செஞ்சு வச்ச கூழ், முருங்கைக்கீரை குழம்பு, அப்புறம் வெண்பொங்கல், நிறைய பழங்கள், பொரி, அவல், வெல்லம்னு சாமிக்கு படைச்சிட்டு சாமிக்கு ஆர்த்தியை காமிச்சிட்டாங்க. பம்பை உடுக்கை முழங்க ஒரு சில பேருக்கு சாமி வந்துடுச்சு. ஸோ அவங்க எல்லாரும் கூழ் குடித்த உடனே மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமிக்கிட்ட படைச்ச கூழை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கொடுத்த உடனே அதுக்கப்புறமா தனியாக கூழ் செஞ்சாங்க இல்லையா, அதை எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூழ்னாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா நம்ம மற்ற நாள்லாம் நம்ம கூழ் செஞ்சால் குடிப்போமானா தெரியல. ஆனால் ஆடி மாதம் வந்தோடனே எல்லா வாரமும் ஒரு கோவில் கூழும் ஒரு டேஸ்ட்டில் செமையாக இருக்கும். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அம்மன் தேர் வீதி உலா தான் நடக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.